வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இம்மாத அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. வரவு வைக்கப்படும் பணம். மட்டக்களப்பு கடற்கரையில் அழுகிய நிலையில் கரையொதுங்கிய ஆணின் சடலத்தால் பெரும் பரபரப்பு. சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தகவல். இன்று முதல் 7 மாவட்டங்களில் அதிகரிக்கும் வெப்பம். மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. இந்த வருடம் ஆபத்தில் முடியப்போகும் நிலை. எல் நினோ நிலைமை ஏற்பட 90% சாத்தியம். வெளியான எச்சரிக்கை. நாமல் ராஜபக்ஷவை சிறையில் அடைத்தாலும் அங்கிருந்து அவரை ஜனாதிபதியாக்குவோம். முன்னாள் அமைச்சர் ஒருவர் உறுதி. அடுத்த 35 வருடங்களுக்கு யாராலும் ஜனாதிபதி அனுரவை அசைக்கவே முடியாது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் திட்டவட்டம். இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பியோடும் பாரிய குற்றவாளிகள். வடக்கு கடற்பரப்பில் அதிகரிக்கப்பட்டது உச்சகட்ட பாதுகாப்பு. முப்படைகளின் ஆராய்ச்சி மையங்களை ஒருங்கிணைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முடிவு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இந்த மாதத்திற்கான அஸ்வசும கொடுப்பனவை எதிர்வரும் 19ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் 9,99,502 பயனாளி குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் கீழ் 2,12,955 பயனாளி குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதற்கான தொகைகள் உரிய பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் எதிர்வரும் 19ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு பாசிக்குடா கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் அடையாளம் காணப்படாத ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக பாசிக்குடா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடலில் மீன்பிடிக்க சென்ற கடற்றொழிலாளர்கள் கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியிருப்பதை அவதானித்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக வாழைச்சேனை வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். இதுவரை சடலம் யாருடையது என்பது அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தவர்கள் பாசிக்குடா காவல்துறையினரை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாசிக்குடா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி பகல் நேரங்களில் சில பகுதிகளில் மனிதர்களால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்தி உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்குமாறும் முடிந்தவரை நேரடி சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பகல் நேரத்தின் அதிக வெப்பம் நிலவும் காலப்பகுதியில் கடுமையான வெளிப்புற செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இறுதியில் எல் நினோ நிலைமை மிகவும் வலுவான கட்டத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறு 90%க்கும் அதிகமாக உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 75 ஆண்டுகளில் பதிவான எல் நினோ நிலைமைகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு உருவாகக்கூடிய எல் நினோ மிகவும் வலுவானதாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவிக்கையில் எல் நினோ நிலைமை தற்போது படிப்படியாக பெற்று வருவதாகவும் உலகளாவிய முன்னறிப்புகளின்படி இந்த ஆண்டின் இறுதியில் அது மிகவும் வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு 90%க்கும் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1950ஆம் ஆண்டு முதல் இதுவரை பதிவான எல் நினோ நிலைமைகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய எல் நினோ அவற்றை விட வலுவானதாக அமையும் சாத்தியம் சுமார் 70% என முன்னறிவிப்புகள் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீர்ப்பாசன
திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சுமார் 37% குறைந்துள்ளதால் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் HNPSD ஹேரத் தெரிவிக்கையில், திணைக்களத்தால் நிர்வகிக்கப்படும் 74 பிரதான நீர்த்தேக்கங்களில் தற்போது சுமார் 37% நீர் கொள்ளளவு காணப்படுவதாக கூறியுள்ளார். தற்போதுள்ள நீர் வளம் சிறுபோக செய்கைக்கு போதுமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கிடைக்கும் மழை வரை தேவைகளை சமாளிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நாடு முழுவதும் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அவற்றின் அதிகபட்ச கொள்ளளவில் இயங்கி வருவதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவிக்கையில், சில மாவட்டங்களில் வறட்சியான வானிலை நிலவினாலும் நீர் விநியோகத்தில் எந்த குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் சில நீர்ப்பாசன நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 56% கீழ் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவரை ஜனாதிபதியாக்குவதற்கான அரசியல் நடவடிக்கைகளை தமது கட்சி தொடரும் என முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்து சிறையில் அடைக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாட்டில் மக்களுக்கு எஞ்சியுள்ள முக்கிய நம்பிக்கையான நீதித்துறை மீதான நம்பிக்கையையும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்கும் அரசியல் நடவடிக்கையின் ஆரம்ப கட்டமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் மக்கள் பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சாந்த பண்டார குறிப்பிட்டுள்ளார். இந்த பேரணியில் எதிர்பார்ப்புகளை விட அதிகளவிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் எனவும், கடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தவர்களில் கணிசமானோர் தற்போது நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பது கிராம மட்ட அரசியல் நடவடிக்கைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அரசியல்வாதிகளை கைது செய்வது தொடர்பில் தங்களுக்கு அச்சம் இல்லை என குறிப்பிட்ட அவர், நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை தங்களுக்கு தொடர்ந்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்ஷ சிறையில் அடைக்கப்பட்டாலும் அங்கிருந்தே அவரை நாட்டின் ஜனாதிபதியாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என சாந்த பண்டார மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசியல் செல்வாக்கிற்கு அடுத்த 35 ஆண்டுகளிலும் சவால் விடக்கூடிய அளவிலான தலைவர் ஒருவர் தற்போதைய அரசியல் களத்தில் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அறிவாற்றல் மற்றும் நாட்டின் மீதான அர்ப்பணிப்பை பாராட்டிய அவர், மக்கள் அவரை ஒரு சிறந்த ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த 25, 30 அல்லது 35 ஆண்டுகளில் ஜனாதிபதியுடன் அரசியல் ரீதியாக போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தலைவர் எதிர்க்கட்சியில் உள்ளாரா என்பதை நிரூபிக்குமாறு அவர் சவால் விடுத்துள்ளார். தற்போதைய சூழலில் அவ்வாறான அரசியல் தலைவர் எவரும் இல்லை என தெரிவித்த அருண ஜெயசேகர, ஜனாதிபதியின் அரசியல் பயணம் வலுவான நிலையில் இருப்பதாகவும் கூறினார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் கட்டியெழுப்பியுள்ள வலுவான மக்கள் ஆதரவின் முன்னிலையில் எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக பலவீனமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்குள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுவதாக நாட்டின் அரசியல் களத்தில் அவர்களின் செல்வாக்கு பெருமளவில் குறைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர மேலும் தெரிவித்தார். இலங்கையில் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயலும் குற்றச்செயல்களில் தொடர்புடைய சந்தேக நபர்களை தடுக்கும் வகையில் வடக்கு கடல் எல்லை பகுதிகளில், குறிப்பாக பாக் நீரிணை பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மன்னார் கடல் வழியாக சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் தப்பிச் சென்று அங்கிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் முயற்சிகள் இடம்பெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வத்தளையில் அண்மையில் இடம்பெற்ற பிறந்தநாள் நிகழ்வொன்றில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 34 மற்றும் 35 வயதுடைய இரு முக்கிய சந்தேக நபர்கள் மன்னார் கடல் வழியாக படகில் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இருவரும் பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தற்போது அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச கடத்தல்காரர்களின்
உதவியுடன் இடம்பெறக்கூடிய இத்தகைய சட்டவிரோத தப்பிச் செல்லும் முயற்சிகளை தடுக்கும் வகையில் வடக்கு கடற்படை கட்டளையகமும் பாதுகாப்பு படையினரும் கடல் எல்லை பகுதிகளில் சிறப்பு தேடுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவற்றின் கீழ் தற்போது இயங்கி வரும் அனைத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையங்களையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் ஒருங்கிணைப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்காக தேசிய மட்டத்திலான ஒரு மையத்தை நிறுவுவதன் மூலம் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளின் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மேலும் அதிகரித்து எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சுக்கான 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தேசிய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் தற்போதைய உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் பாதுகாப்பு படைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் விரைவாக ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. அதேவேளை நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பாதுகாப்பு படையினரின் தொழில் முறை திறன்களை மேம்படுத்தவும், புதிய அறிவு மற்றும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும், வெளிநாட்டு பயிற்சிகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை அதிகரிப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையின் செயல்பாடுகள், நெவில் பெர்னாண்டோ மருத்துவமனையின் சேவைகளை ஆரம்பித்தல், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் கட்டுமான துறையில் பணியாற்றும் பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் உழைப்பு பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.